இப்போது இந்த சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் 6:29 அன்று சூரிய அஸ்தமனம் 5:57. இப்போ இந்த மார்கழி மாதம் கிரகநிலைகள் மார்கழி மாத கிரகநிலைகள் லக்னத்தில் தனுசு லக்னத்தில் சூரியன் புதனோடு தொடர்பு கொண்டு அமைந்து இருந்தால் இதுவே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதம். ஏன்னா அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னால் அந்த வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். அதான் வாக்குச்சாரம். வாக்கில் சூரியன் புதனும் வாக்கில் குரு வீட்டில் சேர்ந்து அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. இந்த ராசி பலன் வரிசையில் நாம் இப்போ பார்க்குறது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களை 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் விஷ்ணு பெருமாள் இவர்களுடைய அனுகிரகம் பூர்ண அனுகூலம் இதெல்லாம் நிறைந்து வேடங்கள் எல்லாம் குணச்சத்திர வேடம், ஹீரோ வேஷம், காமெடி வேஷம், குணச்சத்திர வேடம் இதெல்லாம் மாறி மாறி நையாண்டி கேலி கிண்டல் இது எல்லா வேடத்தையும் மாறி மாறி இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு தன்னை அதில் ஆட்கொண்டு அப்படியே காலத்தை அப்படியே ஜம்பிங் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு போல்டுனஸ், நிறம் மாறும், பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கணும். மாறிக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இந்த வேடங்கள். ஏன்னா அதில் இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன். புதன் இரட்டை வேடம், எல்லா வேடத்தையும் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸு இதெல்லாம் ஒரு நல்ல எலிஜிபிள் இருக்கும். ஒரு நினைவாற்றல் அதிகமாக, கல்வி ஆற்றல் அதிகமாக, வீர தீர செயல்புரிவதில் அருமையாக, ஸ்போர்ட்ஸு விளையாட்டு ஆர்வம், கலை ஆர்வம் இதெல்லாம் நிறைந்த ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்போ இந்த மிதுன ராசி மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் உள்ள நபர் முடிந்தளவு கடல் கடந்து தொலைதூர பயணம் சென்று கடல் கடந்து வெளிநாடு, அவுட் ஆஃப் ஏரியா இதெல்லாம் இந்த போர்ட்ஸு விளையாட்டு வெற்றி கேடயங்கள் எல்லாம் கைப்பற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் ஓடோடிக்கொண்டு உழைத்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் திறமையான ஒரு செயல் வீரர்களாக ஆண் பெண் இருபாலருமே திகழக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் மிதுனராசியில் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள நபர்களுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் இருக்கும். என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்ட்னஸ் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசி எல்லாம் அதுதான் சொன்னேன், நையாண்டி கேலி கிண்டல் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் உருமாறி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபாலாருக்குமே இந்த பக்குவம் நிறைந்திருக்கும் மிதுன ராசியில். இப்போ சிறப்பான ஒரு காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7ல் உட்காந்துருக்கிறது சூரியனும் புதனுங்கிறது, அதாவது 7ஆம் இடம்னா அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த லைஃப் பார்ட்னர் ஜோடி அமைவது, மனைவிக்கு கொடுத்த வாக்கு, மனைவியை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறது, மனைவியினால் நல்ல செய்திகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏழாம் அதிபதி அமையக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ப்பு. கல்யாண வயதில் உள்ள நபர்கள், வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள், மிதுன ராசி அன்பர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போது வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்கள் அமைந்து ஒரு சிறப்பாக அமைந்துவிடும். கேட்டது கேட்டாற்போல் கிடைத்துவிடும். வரன்கள் நினைத்தாற்போல் அமையும். என்ன நினைக்கின்றீர்களோ அது உங்களை சென்றடையும். உங்கள் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கதவை தட்டும். ஆக
எதிர்பார்ப்போடு திறந்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி பொக்கிஷமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் இந்த விளையாட்டு ஆர்வம் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்த நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி வெளியில் தங்கி மேலே ஸ்டேட் லெவலில், மாநில அளவில், மாநில அரசு, மத்திய அரசு பெரிய லெவலில் பாராட்டும் வகையில் ஒரு சந்தோஷமான ஒரு மேடை அமைத்து சிறப்பு அமைப்புகள் எல்லாம் உங்களை தேடி ஒரு பரிசுகள் எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக ஒரு ஸ்போர்ட்ஸு விளையாட்டு இதுக்குள்ளெல்லாம் ஒரு பரிசுகள் வெல்லக்கூடிய ஒரு நேரம் மாணவ மாணவர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இந்த ஆர்வம் அதிகமாகும். ஆக இந்த வாய்ப்பில் தோல்விகள் இருக்காது, வெற்றிகள் அதிகமாக குவியும். திறமையோடு நீங்கள் செயல்பட்டால் இப்பொழுது வெற்றிகள் அதிகமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கல்யாணம், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மனை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு. நாளில் கேது உள்ளது. இப்போ நாளில் கேது இருக்கார் அப்படின்னா யார் வீடு? புதனுடைய வீடு. இருந்தாலும் புதன் குரு வீட்டில் இருக்கிறதுனால, குரு பார்க்கறதுனால, அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு கட்டுறது அப்படிங்கிறது பல குழப்பங்கள் இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப காலமாக கட்டடம் ஆரம்பித்து அல்லது வேறு ஏதாவது இப்போ ஒரு பாலக்கால் நடுறது, பிள்ளையார் சொல்லி போட்டு பாதியில் நிற்பது, இதுக்குண்டான குழப்பமான நிலைகள் எல்லாம் இருக்கும். இந்த நிலைகள் எல்லாம் மாறும். அடுத்து 4ஆம் பாகத்தில் கேது நின்று புதனுடைய வீட்டில் அமைகிறதுனால தாய்க்கு பீடை, உடல்நலத்தில் கேடு, நரம்பு கோளாறு, கண் சம்மந்தப்படக்கூடிய பார்வைகள் குன்றும். இதில் ஏதாவது வைத்திய செலவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் கவனித்து வந்தால் வெற்றிகள் நிச்சயம். ரெண்டாவது, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிற, ஜலராசியில் ராகு இருப்பது அப்படிங்கிறது கடலோரம் உள்ள கோயில் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. முடிந்தாலும் யாத்திரை பயணம், குகைமுருகன் திருச்செந்தூர் சென்று குகைமுருகன் வழிபாடு முறையாக சென்று வணங்கி திருச்செந்தூர் மூவர் ஜீவசமாதி சென்று அமைதியாக உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் சிறிது எடுத்துரைத்து மௌனமாக பிறகு ஒரு 15 நிமிடம் அங்கே கழித்து பின்பு மேலேறி நடந்து மணல் திட்டுகளில் அருகில் உள்ள வேம்பு மரம், அம்பாள் உடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய அந்த இடம், அங்கே எறும்புக்கு தானம், ஊனமுற்றோர்களுக்கு தானம், காக்கை குருவிகளுக்கு தானம், இதை செய்து வீட்டில் தீபமேற்றி வழிபட்டாலே துன்பங்கள் எல்லாம் தொலைந்துவிடும். ஆக இது ஒரு மிதுன ராசிக்கு ஒரு ஆன்மீக மாதமாக இனி திகழ்கிறது. காரிய வெற்றியாக அனுகூலமான ஒரு சூழ்நிலை எல்லாம், உடல்நிலை, உடல் பீடை, வைத்திய செலவு, இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இனி அறவே குறைந்து நல்ல ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் வென்று விடுவீர்கள். ஆக வெற்றி பயணமெல்லாம் இனிமேல் பயணம் வெற்றி பயணமாக துவங்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.